ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிஎம்பி பேங்க்ல இருந்து ஒரு ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம கூடுதலா பார்க்க போறோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருந்து சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ்க்கான ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண வேண்டி இருக்கும், ஆஃப்லைன்ல கிடையாது. ஆன்லைன்ல அப்ளை பண்ற டேட்டா கொடுத்திருக்காங்க. 28/2/2025 முதல் 16/3/2025 வரை நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களோட எக்ஸாமுக்கு 7 இல்லைன்னா 10 நாள் முன்னாடி உங்களோட கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025ல இருக்க போகுது. ரிசல்ட் மே 2025ல இருக்க போகுது. இன்டர்வியூ மே 2025ல இருக்க போகுது. அலாட்மெண்ட் ஜூன் அல்லனா ஜூலை 2025ல இருக்க போகுது. வேகன்சி ஸ்டேட் வைஸ்ல கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 124 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுல கிடையாது, ஆந்திர பிரதேஷ், அசாம், குஜராத், ஹரியானா போன்ற ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி ஜெனரலா தான் கொடுத்திருக்காங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா 60% மேல மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்டுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 30 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஸ்ட்ரக்சரா கொடுத்திருக்காங்க. as per IBPS ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு இருக்க போகுது. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷா இருக்க போகுது. இங்கிலீஷ்ல தான் நீங்க எழுத வேண்டியிருக்கும். மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தி கேண்டிடேட் will be shortlisted based on mark obtained in the written test and will be called personal interview அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி மார்க் வைஸ்ல தான் உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு டோட்டலா 150 மார்க் கொடுத்திருக்காங்க. டோட்டல் क्वेश्चंस 150 क्वेश्चंस இருக்க போகுது. 120 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு क्वेश्चंस வர போகுது. உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி, ஜெனரல் பேங்கிங் இத பத்தி தான் உங்களுக்கு क्वेश्चंस வர போகுது. பர்சனல் இன்டர்வியூ பத்தி கொடுத்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. பர்சனல் இன்டர்வியூக்கு உங்களோட கால் லெட்டர்ல எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்க போகுது அப்படிங்கிற டீடைலா தெளிவா கொடுத்திருப்பாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல சென்னையில கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் 1000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சேலரி பத்தி கொடுத்திருக்காங்க. சேலரி உங்களுக்கு 32,000 ரூபாய் சேலரி இருக்க போகுது மந்த்லி. அப்புறமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு NPS பேங்க் கான்ட்ரிபியூஷன், கிராட்யுட்டி, இயர்லி ஆஃப் மெடிக்கல் ஆட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் கவர் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் லைஃப் கவர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படியெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும், போட்டோ, சிக்னேச்சர், எத்தனை MBல நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களோட நான் உங்கள் விக்டர்.